Daily. Taste the Daily. கரூரில் மாட்டுப்பொங்கல் தினத்தை முன்னிட்டு விவசாயிகள் மாடுகளை குளிப்பாட்டி அலங்கரித்து விமரிசையாக கொண்டாடினர். கிருஷ்ணராயபுரம், குளித்தலை, அரவக்குறிச்சி உள்ளிட்ட பகுதிகளில் தங்களது கால்நடைகளை அலங்கரித்தும் உணவளித்தும் விவசாயிகள் மகிழ்ந்தனர். கிருஷ்ணகிரி மாவட்டம் வாடமங்கலம் அருகே எருது விடும் இடம் தொடர்பாக இரு தரப்பினரிடையே மோதல் ஏற்பட்டது. தகவல் அறிந்த சம்பவ இடத்திற்கு வந்த அதிகாரிகள் இரு தரப்பினரிடமும் பேச்சுவார்த்தை நடத்திய நிலையில் ஒரு தரப்பினர் அங்கிருந்து கிளம்பியதை அடுத்து பொங்கல் விழா அமைதியாக கொண்டாடி முடிக்கப்பட்டது. சென்னை திருவான்மியூரிலிருந்து அக்கரை செல்லும் ஈசிஆர் சாலையில் கழிவுநீர் பெருக்கெடுத்து ஓடுவதால் வாகன ஓட்டிகள் கடும் சிரமத்திற்கு உள்ளாகியுள்ளனர். நீலாங்கரை பிரதான சாலையில் தேங்கியிருக்கும் கழிவுநீரால் நோய் தொற்று பரவும் அபாயம் இருப்பதாக அப்பகுதி மக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். புதுக்கோட்டை மாவட்டம் மணமேல்குடி தாலுகாவிற்குட்பட்ட சிறுவிளாத்தூர் கிராமத்தில் நேதாஜி பொதுநல சங்கம் மற்றும் அங்குள்ள இளைஞர்கள் இணைந்து தினேஷ் பாபு நினைவாக 1ஆம் ஆண்டு விழிப்புணர்வு மாரத்தான் போட்டியை நடத்தினர். 60க்கும் மேற்பட்ட இளைஞர்கள் இப்போட்டியில் பங்கேற்று பரிசுகளை பெற்றுச் சென்றனர். நெல்லை மாவட்டம் அம்பாசமுத்திரம் அடுத்த ஆறுமுகம்பட்டி கிராமத்தில் டீம் டாக் நண்பர்கள் சார்பாக பொங்கல் திருவிழா கொண்டாடப்பட்டது. பல்வேறு கலை மற்றும் விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்ற நிலையில் ஏராளமானோர் பங்கேற்று பரிசுகளை பெற்று சென்றனர். சிவகங்கை மாவட்டம் மதகுப்பட்டியில் பழமை மாறாமல் 9 தலைமுறைகளாக எவ்வித ஆபரணங்களும் அணியாமல் வெள்ளை சேலை உடுத்தி பொங்கல் பண்டிகையை கொண்டாடினர். தொடர்ந்து பிறகு பானையில் பொங்கலிட்டு அனைவரும் மகிழ்ந்தனர். மதகுப்பட்டி பக்கத்துல சலுகோரம்ன்ற கிராமத்துல நாங்க பொங்கல் விழாவை ரொம்ப சிறப்பா கொண்டாடுவோம். வருஷம் விரதம் இருந்து கோயிலுக்கு அழகர் கோயில், பிராமல, வாருப்பட்டி எல்லா கோயிலும் போய் வந்து எல்லாரும் ஒன்றும் ஒத்துமையா இருந்து சாமி கும்பிட்டு வந்து விரதம் இருந்து எல்லாரும் சாமி கும்பிடுவோம். சமத்துவமா எல்லாரும் இருக்கிறதுக்காக ஒரே மாதிரி வெள்ளை சேலை கட்டி ஒரு இடத்துல பொங்க வச்சு ஒரு இடத்துல எல்லாரும் சாப்பிடுவாங்க. அந்த மாதிரியும் நடக்கும். இந்த பொங்கல் எடுத்து ஒரே இடத்துல சாப்பிட்டு வந்து குழந்தை வர வேணும், வெளிநாடு போகணும், நல்லா படிக்கணும், எல்லாமே நல்ல மழை வரணும், நல்லா விளையணும், எங்களுக்கு பஞ்சம் போகக்கூடாது, அந்த மாதிரி நினைச்சு நல்லா கும்பிடும். அது மாதிரி எங்க ஊர் பஞ்சம் போனதில்லை. திண்டுக்கல் மாவட்டம் செம்பட்டியில் நெஞ்சுவலி காரணமாக மருத்துவமனையில் அனுமதித்த நபரை தவறான சிகிச்சை மேற்கொண்டு கொன்றுவிட்டதாக கூறி உயிரிழந்தவரின் உறவினர்கள் சாலை மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. மருத்துவர் மீது நடவடிக்கை எடுக்க கூறி போராட்டத்தில் ஈடுபட்ட உறவினர்களிடம் போலீசார் பேச்சுவார்த்தை நடத்தினர். சென்னை காசிமேடு பகுதியில் உயிரிழந்த நிலையில் கரை ஒதுங்கிய கடல் ஆமைகளை அப்புறப்படுத்த நடவடிக்கை எடுக்க வேண்டும் என சமூக ஆர்வலர்கள் கோரிக்கை விடுத்துள்ளனர். முட்டையிடுவதற்காக கரைக்கு திரும்பும் சில ஆமைகள் இறந்து விடுவதால் அதனை அப்புறப்படுத்தாமல் விடுவதால் அழிக்க நிலைக்கு ஆமைகள் செல்வதோடு நோய் தொற்று அபாயம் ஏற்படுவதாகவும் பொதுமக்கள் குற்றம் சாட்டியுள்ளனர். கேரள மாநிலம் மூணாறு உடுமலை சாலையில் பெரியவரை எஸ்டேட்டில் அரசு பேருந்தை வழிமறித்த காட்டு யானை படையப்பாவால் பரபரப்பான சூழல் ஏற்பட்டது. 1 மணி நேரமாக சாலையை வழிமறித்து நின்றதால் அங்கு போக்குவரத்து நெரிசல் ஏற்பட்டது. ஆந்திர மாநிலம் சித்தூரை அடுத்த வரதபாளையம் பகுதியில் பதுங்கியிருந்த பிரபல ரவுடி பாம் சரவணனை போலீசார் கைது செய்தனர். போலீசிடமிருந்து தப்பிக்க முயன்று உதவி ஆய்வாளரை கத்தியால் குத்திய பாம் சரவணனை போலீசார் சுட்டுப் பிடித்தனர். திருவண்ணாமலை அடுத்த மங்களத்தில் திமுக முன்னாள் ஒன்றிய கவுன்சிலர் சிவகாமி தங்கராஜ் சுமார் 500க்கும் மேற்பட்ட திமுக கழக நிர்வாகிகளுக்கு பொங்கல் பரிசு வழங்கி வாழ்த்துக்களை தெரிவித்தார். இந்த நிகழ்ச்சியில் திமுக மாவட்ட ஒன்றிய கிளைக்கழக நிர்வாகிகள், பொதுமக்கள் சுமார் 500க்கும் மேற்பட்டோர் ஏராளமானோர் கலந்து கொண்டனர். புதுக்கோட்டை மாவட்டம் கடியாப்பட்டி கிராமத்தில் மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றது. கடியாப்பட்டி கிராமத்தில் பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு மாட்டுவண்டி எல்கை பந்தயம் நடைபெற்றதில் துள்ளு குதித்து சென்ற மாட்டு வண்டிகளை சாலையின் இருபுறங்களிலும் இருந்து ஏராளமானோர் கண்டு ரசித்தனர்.
போட்டியில் வெற்றி பெற்ற மாட்டு வண்டிகளின் உரிமையாளர்களுக்கும் அதனை ஓட்டி வந்த சாரதிகளுக்கும் பரிசுகள் வழங்கப்பட்டது. உழவு தொழிலுக்கு உதவியாக விளங்கக்கூடிய மாடுகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக திருவள்ளூர் அடுத்த புல்லரம்பாக்கம் அம்பேத்கர் நகர் பகுதியில் மாடுகளுக்கு நன்றி சொல்லும் விதமாக செங்கரும்பு துண்டுகள் பிரம்மாண்ட மாயிலையுடன் சேர்த்து மாடுகளின் கழுத்தில் தோரணமாக கட்டப்பட்டு அதன் கொம்புகளில் வண்ணங்கள் பூசப்பட்டும் மஞ்சள் குங்குமம் இட்டு அலங்காரம் செய்யப்பட்டு கற்பூர ஆரத்தி எடுத்து மரியாதை செலுத்தப்பட்டது. கோவை மாவட்டம் பொள்ளாச்சியில் கால்நடைகளுக்கு நன்றி செலுத்தும் விதமாக மாட்டுப்பொங்கல் நேற்று கொண்டாடப்பட்டது. கொங்கு மண்டலத்தை பொறுத்தவரை கோவை, பொள்ளாச்சி சுற்றுவட்டார பகுதிகளில் உள்ள விவசாய தோட்டங்களில் பாரம்பரியமாக பட்டிப்பொங்கல் எனப்படும் மாட்டுப்பொங்கல் கொண்டாடப்பட்டது. தமிழகத்தில் நாட்டு இன மாடுகள் அழிவின் விளிம்பில் உள்ளதால் கலப்பின மாடுகள் இல்லாமல் முழுமையாக காங்கேயம் இன காளைகள் வளர்க்கப்பட்டு ரேக்லா பந்தயங்களில் ஈடுபடுத்தி வருவதாக விவசாயிகள் மகிழ்ச்சி தெரிவித்தனர். நம்முடைய தமிழ்நாட்டிலே நாட்டு இன மாடுகள் அழிவின் விளிம்பிலே இருக்கின்ற இந்த சூழ்நிலையில் கலப்பின மாடுகள் இல்லாமல் முழுமையாக காங்கேயம் நாட்டு மாடுகள் இந்த பகுதியிலே வளர்த்தி ரேக்லா போன்ற விளையாட்டு பந்தயங்களிலும் கலந்து கொண்டுள்ளோம். தமிழகம் முழுவதும் தமிழர் திருநாளை வெகு சிறப்பாக மக்கள் கொண்டாடி வருகின்றனர். இதன் ஒரு பகுதியாக திருப்பூர் மாவட்டம் பல்லடம் காவல் நிலையத்தில் காவலர்கள் ஒரே மாதிரியான உடையணிந்து சமத்துவ பொங்கலை கொண்டாடினர். விருதுநகர் மாவட்டம் அருப்புக்கோட்டை அருகே கஞ்சநாயக்கன்பட்டி லட்சுமி நகரில் தைப்பொங்கல் பண்டிகையை முன்னிட்டு கயிறு இழுத்தல், உரியடித்தல், செங்கல் தூக்குதல், ஸ்லோ பைக் ரேஸ் என பல்வேறு வகையான விளையாட்டுப் போட்டிகள் நடைபெற்றது. போட்டிகளில் வெற்றி பெற்றவர்களுக்கு வானொலி, தூக்குவாளி போன்ற சமையல் பாத்திரங்களும் பரிசாக வழங்கப்பட்டது. மேலும் போட்டியில் பங்கேற்ற அனைவருக்கும் ஆறுதல் பரிசும் வழங்கப்பட்டது. விருதுநகர் மாவட்டம் சாத்தூர் வைப்பாற்றங்கரையில் நடைபெற்ற மணல்மேடு திருவிழா மிகவும் விமர்சையாக கொண்டாடப்பட்டது. இதில் பொதுமக்கள் தங்கள் குடும்பத்துடன் வந்து தங்கள் கொண்டு வந்த உணவுகளை மற்றவருக்கும் பரிமாறி உண்டும் ஒவ்வொருவரும் தங்கள் அன்பை பரிமாறிக்கொண்டும் பாரம்பரிய விளையாட்டுகளான கபடி, கண்ணாமூச்சி, பாண்டி உள்ளிட்ட பல்வேறு விளையாட்டுகளை விளையாடி மகிழ்ந்தனர். நீலகிரி மாவட்டம் முக்குருத்தி அவலாஞ்சி வெளிமண்டல பகுதியில் சமீப காலமாக வனப்பகுதியிலிருந்து வரும் சிறுத்தை, புலி, கரடி போன்ற விலங்குகளில் உணவு தேடி குடியிருப்பு பகுதிகளில் உலா வருகின்றன. இந்நிலையில் எடக்காடு அருகே இரவு சாலையை கடந்த புலியின் வீடியோ தற்போது வைரலாகி வருகிறது. இது வாகன ஓட்டிகள் மற்றும் உள்ளூர் மக்களிடையே அச்சத்தை ஏற்படுத்தியுள்ளது. பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன். பாதகம் செய்பவரை கண்டால் நாம் பயம் கொள்ளலாகாது பாப்பா. மோதி மிதித்து விடு பாப்பா, அவர் முகத்தில் உமிழ்ந்து விடு பாப்பா. அண்மை செய்திகளை உடனுக்குடன் தெரிந்து கொள்ள இணைந்திருங்கள் எம்நாடு தொலைக்காட்சியுடன்.